கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன்தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி. பகுருளி ஆற்றிலே பன்மலை அடுக்கத்திலே பிறந்து குமரியிலே குருத்தாகி பொதுகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவேரி கரையிலே காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலை வரை வாளால் நிமிர்ந்து சேர சோழர் பாண்டிய மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டியிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்தில் நிமிர்ந்து பன்னிசை போய் மதில் துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் விரிந்து வானமாய் விளைந்து நக்கீர நப்பூதன் நன்னாதன் ஒக்கூர் மாசாத்தி ஒன்றாத்தான் கற்கோ ஆண்பார் தேகும் அரவி முதல் முக்கொடியும் தேன்பாலும் தெய்வத் தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தானே கையில எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலச்சுவடிகளில் மூங்கில் பட்டயங்களில் தாமிர படிவங்களில் இப்படி எல்லா காகித வடிவங்களில் நின்று விளையாடிய தமிழ் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி செத்துக்கிட்டு வருது. இதை நம்முடைய சங்ககால புலவர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. படிக்கும் போதெல்லாம் தமிழை படிக்கும் பொழுதுலாம் நாடி நரம்புலாம் புடைக்குது. காரணம், தமிழ் மொழி செயற்கை மொழி அல்ல, அது இயற்கை மொழி. செயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழுகாது, கதறாது. ஆனால் இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு இனம், ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். ஈழத்தில் 2009 உச்சத்துல போர் நடக்கும்போது போரை நிறுத்துன்னு 29 பேரு இங்க தீ குளிச்சு செத்தான். ஏன்? என்னோட தாய் தொப்புள் கூடி வருவாங்க சாகுதுன்னு சொல்லி இங்க 26 பேர் தீ குளிச்சு செத்தான். அதில் முதல்ல தீ குளிச்சு செத்தவ முத்துக்குமார். அப்படியே தொடர்ச்சியா போகும். அப்படியே அப்பனா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஒரு மொழி சாகுதுன்னா அந்த மொழியை மீட்பதற்காக உலகத்திலேயே போர் செய்தவனு, அந்த மொழியை காப்பதற்காக உலகத்திலே உயிர் விட்டவனு தமிழை மட்டும்தான். ஏனென்று சொன்னால் தமிழ் மொழி செயற்கை மொழி அல்ல, இயற்கை மொழி. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தமான நம்ம எங்க வீழ்ந்தோம், எப்படி வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா தொடர்ச்சியா தமிழருடைய வரலாற படிச்சு சொல்லுவாங்கல்ல, இந்த பையன் லூசா போயிட்டான், படிச்சு ஒருத்தன் லூசா போயிட்டான்னு. அப்படி இல்லைன்னா ஆயிரக்கூடாது நினைச்சிட்டு ஒரு பக்கெட்டு என்னை நான் மாத்திக்கிட்டேன். அதனாலதான் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழருடைய ஆய்வுகளை எடுத்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொல்லியல் வழக்குகளை போட்டோம். நீங்க இப்ப நீ ஆதிச்சநல்லூர் பேசலாம், அந்த ஆதிச்சநல்லூர் வழக்கு எங்க சட்ட அலுவலகம் நாங்க போட்ட வழக்கு. இன்னைக்கு கீழடியை பேசலாம், அது எங்க வழக்கறிஞர் அலுவலகம் போட்ட வழக்கு. நீங்க கலையூரை பேசலாம், பாம்புழுந்தான பேசலாம், ஒட்டச்சத்திரத்தை பேசலாம். இன்னும் சொல்லக்கூடிய தமிழருடைய எந்த வழக்கு நீங்க போட்டாலும், தொல்லியல் வழக்கு போட்டாலும், ஓலச்சூடி வழக்கா இருக்கட்டும், கல்வெட்டு வழக்கா இருக்கட்டும், எந்த வழக்கா இருக்கட்டும், இந்த 5 வருஷத்துல எங்கள் அலுவலகம் தான் தமிழருடைய மிக முக்கியமான தொல்லியல் ஆராய்ச்சிக்கான அலுவலகம் மாறி தொடர்ச்சியா தமிழ் மொழியை ஆரியமும் திராவிடமும் அழைத்து கொண்டிருக்கும் போது கிளம்பி எழுந்தோம். ஓரளவு இந்த மக்கள் மத்தியில அதை கொண்டு போய் சேர்த்தோம். இன்னைக்கு கீழடி இழுத்து மூட பார்த்தாங்க. என்னாச்சு? தொடர்ச்சியான வழக்கு விடலையா? ஒரே ஒரு வழக்கு, ஒரே ஒரு பொண்ணு நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்க போட்டு போயிட்டாங்க, அடுத்து அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா மீதி இருக்கு 4 வழக்கு எங்க அலுவலகம் தான் கொண்டு போச்சு. எங்க அலுவலகம் தான் மீதி 5 வழக்க கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு, தொடர்ச்சியா கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. இழுத்து மூட பார்த்தான். இப்ப என்னாச்சு? அங்க ஒரு மியூசியம் வந்துச்சு. அதே போல அழகன்குளம் ஒவ்வொன்னா பேசிக்கிட்டே போலாம். அதுக்கு நேரம் இல்லை. இப்ப நம்ம எதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்தோமோ அதுக்கு பேசி முடிச்சிருவோம். ஒரே ஒரு விஷயம், யார் பாண்டியர்கள்? ஒற்றைக்கடைக்கு ஒரு வரலாறு இன்னைக்கு ஒருத்தர் இந்த பகுதி வாழக்கூடிய நபர், அருமையான தோழர், அவருடைய வரலாறு இன்னைக்கு அவர் பேசுறாரு. எதுக்கு பேசினாரு? அந்த வரலாறை தோண்டி எடுப்பதற்கான வரலாற்று சின்னமா இங்க தீரன் திருமுருகன் உள்ளிட்ட தமிழ் தேசிய குழுக்கள் உருவாயிருக்கு.
அவர் இன்னைக்கு தோண்டி எடுக்கிறாரு ஒற்றைக்கடை. இங்க ஒத்தக்கடைன்னு பேர் வந்ததுனால இங்க இருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஏதோ ஒத்த கடை இருந்துச்சியா அப்படிதான் சொல்லிட்டு போவான். அழகா சொன்னாரா, தெளிவா சொன்னாரா? ஒத்த கடைன்னு கண்ணகி இங்க இருந்து போகும்பொழுது ஒற்றை கடை நட்டிட்டு போனதுனால அதுக்கு பேர் ஒற்றை கடை. இங்கே மதுரை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மதுரை மண்டலத்தினுடைய பெயர்கள் செயற்கை பெயர்கள் அல்ல, அனைத்தும் காரண பெயர்கள். செயற்கை பெயர்கள் என்பது இந்தியா என்பது செயற்கை பொருள், காரண பெயர் அல்ல. திராவிடம் என்பது செயற்கை பொருள், காரண பெயர் அல்ல. காரண பெயர் என்பது காரணத்தோடு ஒப்பிடுவது. கடைச நேர்ந்தல், கடைச்சி ஏந்தல். அப்படி என்றால் அங்கே கண்ணகி மிகப்பெரிய அளவுக்கு நம்மோட கடைசி இருக்குல்ல, அதை ஏந்தி நினைவு சின்னமா சென்ற நாள் அங்க ஏந்தல் உருவானது. அந்த ஏந்தல்னால அதற்கு பேரு கடைச்ச நேர்ந்தல். இது போல மதுரையில 1000 விஷயத்தை சொல்லலாம், போய்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதுல சிற்றரசு பேரரசு முடிஞ்சு ஒரு பெரிய பேரரசு நிகழுது. அந்த பெரிய பேரரசுங்கிறது குறிஞ்சி மன்னனையும் முல்லை மன்னனையும் நெய்தல் மன்னனை இணைச்சு ஒரு பெரிய பேரரசு நிகழ்த்துறான். அந்த பெரிய பேரரசு தான் மருத பேரரசு. அந்த மருத பேரரசின் மிகப்பெரிய மன்னன் பாண்டிய மன்னன். அவன் தான் இருக்கிற அனைத்து திணைகளை ஒருங்கிணைத்து ஒரு பேரரசை நிறுவுறான். அந்த நிறுவுற இடம் தான் மருத திணை. அந்த மருத திணையுடைய முதல் அரசனாக தான் வேந்த நிலை வந்த சிவன் அவன் தான் பாண்டியன், சங்ககால பாண்டியன். அவங்களே 7000 வருஷம் எங்க சொல்றான், லெமுரியா கண்டம் அது அழிக்கும் போதே 7000 வருஷம். சங்ககால பாண்டியன் முடிஞ்சு யார் வர்றா, பிற்கால பாண்டியர்கள், அவனுக்கு 4000 வருஷம். அடுத்து இடைக்கால பாண்டியர்கள், அவனுக்கு 1000 வருஷம். இந்த பிற்கால பாண்டியர்களோட வரலாறுல ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். இந்த இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 1800 வருஷம் வடிவம் கொண்ட ஒரு வரலாற்று பூமி. இந்த கோவிலை கட்டிய மன்னன் குலசேகர பாண்டிய மன்னன். அப்ப அவனுடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும்? அப்ப அவனுடைய போர்க்க தளவாடங்களுடைய ஆயுத பட்டறை எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய கோவில்கள் இன்னும் எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கும்? அப்ப அவனுடைய தமிழருடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய அந்த முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நடத்திய அந்த சங்க மாநாடு, திடல், அரங்கம் எப்படி இருந்திருக்கும்? எங்கடா அதெல்லாம்? அப்ப இங்க 1800 வருஷம் பழமையான இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை உச்சில தூக்கி கொண்டாடுறோம்னா அந்த கோவிலை உருவாக்கிய அந்த குலசேகர பாண்டியனுடைய சிலை எங்கே? மதுரையில் எங்க ஒரு இடத்துல இருக்கா? ஒரு இடம் யாராவது சொல்லிருங்க. சரி, அடுத்து இந்த இருக்க முகவை பூமிக்கு போங்க. மிகப்பெரிய கோவில் உத்தரகோசம் மங்கை, அது 3200 வருஷம் பழமையான வரலாறு. அந்த உத்தரகோச மங்கையினுடைய கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே 4000 வருஷம் ஒரு பழமையான ஒரு மரம் இருக்கு. அது தொல்லியல் பாதுகாப்பு கட்டுப்பட்ட மரமாகவும் இருக்குது. அந்த மரம் தான் இலந்தை மரம். நீங்க உத்தரகோச மங்கை கோயிலுக்கு நீங்க போனீங்களாக்கு அங்க 4000 வருஷம் பழமையான இலந்தை மரம் உள்ளது. அந்த உத்தரகோச மங்கையை கட்டிய மன்னன் வீரன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், சங்ககால மன்னன். அவனுடைய சிலை எங்க? அவன் அரண்மனை எங்க? அவன் கல்லறை எங்க? இல்ல. அடுத்து ராமநாதபுர கோவிலுக்கு போங்க. அந்த ராமநாதபுர கோவிலை கட்டிய 2200 வருஷம் பழமையானது. கட்டியவன் பாண்டிய மன்னன். எங்க இருந்து அந்த கோயிலை கட்டியிருக்கான்? மதுரை ஆட்சி பண்ணி கட்டல, இலங்கையை மையமாக கொண்டு பாண்டிய மன்னர்கள் அங்கிருந்து கட்டிய கோவில் தான் அந்த ராமேஸ்வர கோவில். அந்த ராமேஸ்வர கோவில் 2200 வருஷம் பழமையான வருடம். டேய், அவன் அப்போதைக்கு கட்டும் போது அவனுடைய கப்பல் துறைமுகம் அழகன்குளம். அழகன்குளம் பாண்டியர்கள் காலத்துடைய சங்கல் கால கப்பல் துறைமுகம். அந்த அழகன்குளத்தில் தான் லெமூரியர்களோடவும் அரபியர்களோடவும் வாணிபம் செய்ததுக்கான வரலாற்று சுவடுகள் தோண்ட வருது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல தோண்டினா அழகன்குளம் முழுக்க ஊரா மாறிடுச்சு. அப்ப ஊரை ஃபுல்லா காலி பண்ண பிறகுதான் தோண்டணும். அப்ப அதுக்கு மேல போகணும்னா எங்க போய் தோண்டணும்? கடலுக்குள்ள போகணும். அப்ப கடலுக்கு போகணும்னா என்னடா செய்யற வழக்கு என்னடா பண்றது யோசிச்சு நான் ஐயா ஒரிசா பாலிட்ட கூட்டு பேசுறேன். ஐயா ஒரிசா பால் நான் பேசி அதுக்கப்புறம் எங்க அலுவலகத்துக்கு கூட்டு போய் அங்க பூம்புகார்ல தமிழருடைய நிலம் புதைந்து கிடக்கு.
அழகன் குளத்துல கடலுக்குள்ள தமிழருடைய நகம் புலந்து கிடக்கு. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு கொண்டு வரணும். இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் உலகத்துல எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வழக்கை நம்ம போட்டா, நான் என்ன சொல்றேன், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை தமிழர்களுக்காக இருந்து கொண்டு இருக்கிற வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இங்கே நம்ம இருக்கிற நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்று திராவிட வழிவந்த நபர்களாகவும் இங்க நீதிபதி அரசர்களா இருக்காங்க, ஒன்று ஆரிய வழிவந்த நபர்களாகவும் நீதி அரசர்களா இருக்காங்க. இதற்கு நடுவில் எம்மை போன்ற சில நபர்கள் நீதிபதிகள் ஆன பிறகு தமிழருடைய உரிமையை மறுக்காமல் தொடர்ச்சியாம நிரூபிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த மீன் சிலைக்கான களம், அப்படித்தான் இந்த மீன் சிலைக்கான களம் அமைஞ்சிச்சு. இந்த மாதிரியான தளத்துல தான் நம்மளும் போராடிக்கிட்டு இருக்கோம். எதிரிகளும் துரோகிகளும் ஆரியர்களும் திராவிட குள்ளநெறி கூட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் தேசிய நீதிபதிகளும் நம்ம தமிழ் தேசிய அதிபர்களும் நம்ம தமிழ் தேசிய அமைச்சர்கள் மத்தியில நான் போராடல, நான் திராவிடத்துக்கு எதிராக ஆரியத்துக்கு எதிராக நின்று களமாடி போராடிட்டு வரோம். இப்படி போராடிக்கிட்டு வந்த நிலையில தான் மீன் சிலை இது மாதிரி நிறைய தொட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இது போல மீன் சிலையை பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, 1991 தமிழ்நாடு தொழில் வர்த்தகம் சங்கம் சார்பாக நிறுவப்படுது. அது விரிவாக்கம் சொல்லி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அறிக்கையை சில பேர் விடுறாங்க, அதோட மூடி மறைச்சிடானுங்க. நான் போய் மறுபடியும் எல்லாருக்கும் மனு கொடுக்குறேன், எடுக்கிறேன். அப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறேன், அப்புறம் வழக்கு போட்டால் மீன் சிலையை 4 மாதத்தில் வைக்க சொல்லி உத்தரவு. அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் வைக்கலன்னு சொல்லி மறுபடியும் கண்டம்ட்டு போகிறேன். கண்டம்ட்டு போன பிறகு மிகப்பெரிய அளவுக்கு மீன் சிலை வைக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை வைக்கல, இழுத்து பூட்டிகிட்டே போகிறாங்க. என்னடா அது? இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் எதுனா எது? உயர்நீதிமன்றம் தான். இந்தியாவிலேயே கோர்ட்டு சொல்லினா உடனே எல்லாரும் கட்டுப்படணும், சரிதானே? எல்லாரும் கோர்ட்டு சொல்லிச்சு அப்படிதான் சொல்லுவான். அப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சா இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சொல்லியே இவன் வைக்காம இருந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், சரி மக்கள்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு கருத்தரங்கம், அப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம், அப்புறமா மறுபடியும் கண்டன ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம், அதுக்கப்புறம் கருத்தரங்கம், அதுக்கப்புறமா ஒத்தக்காடைக்கு வந்த பிறகு கருத்தரங்கம். அதெல்லாம் முடிச்ச பிறகு எல்லா அமைப்புகளை ஒன்று திரட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முற்றுகை போடுவோம். இருக்கிற தோழர் அமைப்புகள் ஒன்று திரட்டி இங்க இருக்கக்கூடிய தோழர் செந்தமிழ் குமரன், தோழர் கவிக்குமார், இன்னும் எண்ணிலடங்காத சில தோழர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு 500 பேருக்கு மேற்பட்ட நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை செஞ்சு, அந்த முற்றுகை செஞ்ச பிறகு நாங்கள் விரைவில் மீன் சிலை வைக்கிறதுக்கு இடம் தயாரிக்கிட்டு இருக்கோம், கோர்ட்டு தான் வைக்க விட மாட்டோம் சொல்லி கலெக்டர் சங்கீதா சொல்லுது. கோர்ட்டு எங்க சொன்னிச்சு, மேடம் அப்படிலாம் கிடையாது, நீங்க தான் மெட்ரோன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா மெட்ரோ கீழே வருதுல, அப்ப வைக்க முடியாதுல. மெட்ரோக்கு என்ன அதிகபட்சம் 20 அடி போதும்ல. ஆனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 2 கோவில் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல மிகப்பெரிய ஒரு தேசிய கொடி பறக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய தேசிய கொடி பறக்கக்கூடிய கம்பம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல எண்ணிலடங்காத இடம் இருக்குது. நீங்க வைக்கிறன்னு முடிவெடுத்தா இந்த நவீன டெக்னாலஜில அந்த மீன் சிலை நீங்க எப்படி வேணாலும் வைக்கலாம், நீங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னா நாங்க விரைவில் வைக்கிறோம் அப்படின்னாங்க. சொல்லிட்டு வந்த பிறகு மறுபடியும் மேயரை போய் சந்திக்கிறோம். மறுபடியும் அவரை சந்திச்ச பிறகு நாங்க விரைவில் வச்சிருவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் கமிஷனர் சந்திக்கிறோம், அவரு நாங்க வச்சிருவோம், கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. இப்படியே இடைப்பட்டு பார்த்தா கடைசியில பார்த்தா மீன் சிலை எவனுமே வைக்க மாட்டேங்கிறான். என்னடா ஹைகோர்ட் சொல்லிருச்சு, போராட்டம் பண்ணிட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம், ஆனா எவனும் வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தா இங்க என்ன நடக்குதுன்னா, முழுக்க பாண்டிய அடையாளமா இருக்கக்கூடிய மீன் லட்சணையும் மீனுடைய சின்னத்தையும் அழிக்கிறதுக்கான அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இப்போ ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. என்னடா தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒவ்வொரு எம்பளம் கொடுப்பாங்க. நீங்க மதுரை மாவட்ட காவல்துறைக்கு ஒரு எம்பளம் இருக்கு, அதை நீங்க கண்காணிச்சிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா மதுரை மாவட்ட காவல்துறையை நீங்க பாருங்க, எம்பளம் இரட்டை மீன் சிலை. அடுத்து மதுரை மாநகராட்சிக்கு ஒரு எம்பளம் இருக்கும். ஒரு மதுரை மாநகராட்சியினுடைய எம்பளம் மீன் சிலை. மதுரை மாநகராட்சி எம்பளம் மீன் சிலை என்றால், மாவட்ட காவல்துறை எம்பளம் மீன் சிலை என்றால், மதுரை மண்ணு முழுக்க மீன் சிலை என்றால், ஏன்டா மீன் சிலை வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா இங்க ஒரு அரசியல் இருக்கு. இங்கே தமிழர்கள் ஆட்சி செய்யல. இங்க தமிழர்கள் திராவிட குள்ளநெறி கூட்டத்துக்கிட்ட அடிமையா நிக்கிறான். அடிமையா நின்றுகிட்டு இருக்கான்.
ராணி மங்கம்மாள் சிலையை வைக்கணும்னு 2000 பேர் கூடுறான். ஆனா சங்கரதா சுவாமி சிலைகள் நாங்க வைக்க கூடாதுன்னு 100 பேர் போனா அது 100 பேர் தான் தமிழ் தேசிய ரீதியா கூடுறான். அப்ப பலம் இங்க யாரா இருக்கு? இங்க பிரச்சனை என்னன்னா, அங்க ஐயா சுந்தரலிங்கனார் சிலை இருந்து அகற்றப்பட்ட 5000 பேர் கூடுவான். ராணி மங்கம்மாள அங்க அவர்கள் வேற மாதிரி பார்க்கிறான். நீங்க சங்கராத சுவாமிகளை தமிழர்களா நீங்க பாத்தீங்களாங்க, கூட்டம் கூடாது. இங்க தமிழர்களா கூட்டம் கூடி போனா இங்க ஒன்னே ஒண்ணுதான், இயக்கமா நின்றா இயக்கமா போனா இந்த கூட்டம் தமிழர்களுக்கு இப்போ குறைவு. இதே கூட்டம் வெளிப்படையா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், அண்ணன் சீமான் தலைமையில கூடி போனா 50,000 பேர் திரளுவான். திரளுவானா திரள மாட்டானா? திரளுவான். அதுதான் தமிழ் தேசிய எழுச்சி, அதுதான் தமிழ் தேசிய புரட்சி, அதுதான் செய்தி, அதுதான் பெருச விருட்சியமாகும். ஆனா அரசாங்கம் இதெல்லாம் வெளியே கொண்டு போறதில்லை. எல்லா வகையிலும் போராட்டம் பண்ணியாச்சு, எல்லா வகையிலும் சொல்லியாச்சு, எல்லா வகையிலும் பண்ணியாச்சு. மனு கொடுக்க சொல்றா கொடுத்தாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னா பண்ணியாச்சு, பொதுக்கூட்டம் போட சொன்னா போட்டாச்சு, முற்றுகை பண்ண சொன்னா பண்ணியாச்சு, கருத்தரங்க போட சொன்னா பண்ணியாச்சு, உன்னுடைய நீதிமன்றம் உத்தரவிட்டாச்சு, உயர்மட்ட குழு போட்டாச்சு. அதுவும் உயர்மட்ட குழு யார் தலைமையில? உச்சபட்ச அதிகாரம் படைத்த தலைவர்கள் தலைமையில. எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர், ரயில்வே கோட்ட மேலாளர், கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேல உச்சபட்ச அதிகாரம் போட்டு இப்போதைக்கு அந்த மீன் சிலை நீ நிறுவாம நீ இருக்கினா இங்கே வன்முறையை தூண்டுவது நானா நீயா? டே, இதுக்கு மேல நான் என்னடா பண்ணுவேன்? ஜனநாயக ரீதியா நான் போராடிட்டேன், ஜனநாயக ரீதியா நான் எல்லாம் போராடிட்டேன். தீரன், நீங்க போராடுறீங்க, நீங்க போராடினா வன்முறை ஆகுது, நீங்க போராடினா சட்ட ஒழுங்கு இருக்குது. யார் சொல்றா? நீ தானே சொல்ற. நான் எல்லா வகையிலும் போராடிட்டேன். உன்னுடைய ஆள்கிட்ட போய் சொல்லு, உனக்கு மேல இருக்க உளவுத்துறை அஜெண்டாட்ட போய் சொல்லு. தீரன் முன்ன மாதிரி இல்ல, முழுக்க இப்ப அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, முழுக்க வணிகத்தை நோக்கி நடந்துட்டாரு. நீங்க முன்ன இருந்த தீரன் இல்ல, தெரியுதுல. ஆனா உள்ள புலி எரிஞ்சுக்கிட்டு கிடக்கல. தூங்கும் புலியை தயவு செய்து எழுப்பிடாத. நீ விரும்புற போல ஜனநாயகத்துக்கு உட்பட்டு வேலை செய்யற. ஆனா இனி அந்த வேலை கிடையவே கிடையாது. இனி அடுத்த கட்ட போராட்டம், ரயில்வே நிலைய முற்றுகை. ஒரு ரயில் இயங்காது. நீ வழக்க போடுற. நான் சொல்றது தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்லா தெரியும். உளவுத்துறை குறிப்பெடுத்து வைத்துக்கொள். நான் மீண்டும் சொல்றேன், பாண்டியர்கள் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய பல்லர்களை சொல்றேன், பாண்டியர்கள் என்று மாறுதட்டக்கூடிய கல்லர்களை சொல்றேன். நான் தான் பாண்டியன் எப்படி சொல்றேன், மறவர் கூட்டத்தை சொல்றேன். பாண்டியனா வாடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு மீன் சிலை நிறுவு. வாடா, எதுக்கு நான் சண்டை போட்டு கிடக்குறிய? நான் தான் பாண்டியன் அப்படி எதுக்கு சண்டை போடுறிய? இன்னொன்று, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், எவனாவது வாழும் பாண்டியரு, சங்ககால பாண்டியரு அப்படின்னு யாராவது போஸ்ட் கீஸ்ட் போட்டிய, எனக்கு வர்ற கோவம்லாம் இங்க எவனுக்கா பிறந்தநாள் வந்துச்சுனாக்கு வாழும் பாண்டியரு பாண்டியருங்கிற அடையாளம் இங்க இல்லாம இருக்க. எப்படா வெக்கம் இல்லாம பாண்டியர் சொல்ற? நீ எப்படா நீ சொல்ற? அடுத்து பகிரங்கமா அறிவிக்கிறேன், ஒரு 1000-2000 பேரை திரட்டி, அது நான் தமிழர் கட்சியா வரலாம், இல்ல அண்ணன் செந்தமிழ் சீமானோட இணைந்து நாம் தமிழர் கட்சியா கூட வரலாம். வருவேன், ரயில்வே ஸ்டேஷன் தொலைச்சு போடுவேன். நீ வழக்க போடு. என்ன பண்ணுவா நீ வழக்க போடு. நானும் ஜெயிலுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு. என்ன சிறைக்கு செல்ற பயந்து போற ஆளானா? உங்களுக்கு தான் நல்லா தெரியுமில்ல, உளவுத்துறைகளுக்கு தான் நல்லா தெரியுமில்ல. இங்க இருக்கக்கூடிய ஒத்தக்கடை வாழ் மக்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் அப்படி நடந்துகிட்டது இல்ல. ஆனா உளவுத்துறைக்கு தெரியுமில்ல நான் யாருன்னு சொல்றேன். தயவு செய்து வச்ச இடத்துல மீன் சிலை நிறுவுங்க. நான் சொல்றேன், நிறுவிடுங்க. நீங்க நிறுவிட்டு உங்க பேரை போட்டுக்குங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, சிலையை திறந்து போனாரு, அதுதான் இந்த டிங்கு நகடி எல்லாம் பாட்டுக்குங்க. நான் ஜல்லிக்கட்டு மைதானம் போடுறதுக்கு நான் 3 வருஷம் வழக்கு போடுவேன். நான் வழக்கு போட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் கொண்டு வருவேன். ஸ்டாலின் தான் வந்தாரு, திறந்து வச்சுட்டு போனாரு. பண்ணியல்ல. அது போல இப்பவும் சொல்றேன், நீ நல்லபடியா மீன்